அவர் நினைச்சிருந்தா ஒரு சின்ன அறிக்கை, முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட நம் மக்களை நினைவு கூறுவோம் அப்படின்னு ஒரு 3 அடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் போடுறாருல, அது மாதிரி அறிக்கையை போட்டுட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு இருந்திருக்கலாம். யாரும் அவரை கேட்க போறது இல்லை. ஒரு வீடியோ எடுத்து முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவு கூறுவோம் என்று ஒரு நிமிட வீடியோ எடுத்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் போட்டுக்கலாம். யாரும் அவரை கேள்வி கேட்க போறது இல்லை. கட்சியினுடைய அலுவலகம் ராவணன்குடியில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஒரு 50 பேர் அழைச்சி ஒரு பதாகை ஏந்தி ஒரு சுடர் ஏந்தி முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழர்களை நினைவு கூறுவோம்னு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போயிருக்கலாம். இல்லை ஒரு வீட்டிலே வச்சு மரியாதை பண்ணிட்டு நினைவு கூர்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம். யாரும் அவரை கேட்க போறதில்லை. யாரும் சட்டை பிடிச்சு ஏன் நீங்க கூட்டம் போடலை சீமான், ஏன் மே 18 நடத்தல, ஏன் நினைவு கூறல அப்படின்னு யாரும் கேட்க போறதில்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்துவது உலகத் தமிழர்களுக்காக, இல்லை தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக, இல்லை இதை வச்சு ஓட்டு வாங்கணும், இதை வச்சு ஒரு சென்சிபிள் ஆக்கணும், இதை வச்சு ஒரு இதை ஹைப்பை கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. தன்னுடைய மனசாட்சிக்காக ஈழத்தில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்த்து துடித்து வெந்து இனிமேல் நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டான், கருணாநிதி காப்பாற்றுவாரு, ஜெயலலிதா காப்பாற்றுவாங்க, காங்கிரஸ் காப்பாற்றும், பாஜக காப்பாற்றும், அதிமுக காப்பாற்றும், திமுக காப்பாற்றும், இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள்லாம் காப்பாற்றும், பெரியார் அமைப்புகள் காப்பாற்றும் நம்பி நின்ற ஒருத்தர் தான் அண்ணன் சீமான். சொல்ல போனா திமுகவும் அன்றைக்கு இருந்த தமிழ் அமைப்புகளும் அன்றைக்கு இருந்த பெரியார் அமைப்புகளும் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இருந்த அண்ணன் சீமானவர்கள் இவர்கள் யாருமே காப்பாற்ற மாட்டாங்க என்று தெரிந்த பிறகு தமிழ் பற்று கொண்ட எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். இயக்கத்தை ஆரம்பித்ததற்கு காரணமே ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு இங்கிருந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் காப்பாற்றல, மாறாக துரோகம் செய்தது, வேடிக்கை பார்த்தது, பதவிக்காக பணத்துக்காக காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் நடத்திய போரை சகித்து கொண்டிருந்தது, போலியான உண்ணாவிரதம் இருந்தது என்பதை பார்த்து தான் தமிழக தலைவர் என்று அண்ணன் சீமான் வாயாலே அழைத்த கலைஞர் கருணாநிதி அவர்களை தமிழ் துரோகி என்று அழைச்சிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி நாம் தமிழர் கட்சியாக இதே மே 18 ஆரம்பிச்சார். தொடர்ச்சியா அந்த அரசியல அந்த வழியை உலகத் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கும் கடத்தக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இதை வைத்து பழைக்கிறாரு, இதை வச்சு ஒரு வாக்கு அரசியல் பண்றாரு, இதை வச்சு ஒரு பணம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு ஐடி ரேட் வரலாமே. ஈழத்தமிழர்கள் எவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பரிசோதனை பண்ண இங்களுடைய சிபிஎம், இங்களுடைய கம்யூனிஸ்டுகள் எல்லாத்துக்கும் பல கோடி ரூபாயில கட்சி அலுவலகம் இருக்கு. சின்ன சின்ன லட்டுப்பேடு கட்சிகளுக்கு என்று சென்னையில பெரிய பல கோடியில் அலுவலகம் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சி, 16 ஆண்டுகள் களத்தில் நிற்குது, கோடி கோடியா வருமானம் சொல்றீங்களே. ஒரு கட்சிக்கு என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அலுவலகம் இல்லை. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. எளிய மக்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்சி நடத்தப்படுது. அவர் நினைச்சிருந்தா பல கோடியில வீடை கட்டிருக்கலாம், பல கோடியில கட்சி அலுவலகத்தை கட்டிருக்கலாம், சொகுசா வாழ்ந்து